முதல்வர்கிட்ட வந்து இப்போ மீண்டும் இவர்கள் நாம் இப்போ வந்து சொல்லியாச்சு, குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர்கள் சீரமைப்பு பணிகளை செய்யவில்லை என்றால் அமைச்சரிடமும் பொறுப்பு அமைச்சரிடமும் மாமன்ற அதாவது நம்ம முதல்வர் அவர்களிடமும் நாங்கள் வந்து இதை பற்றி கொண்டு போவாங்களான்னு சொல்ல அவர்கள் சரியான முறையில் பார்த்திங்கன்னா அந்த அளவீடு செய்கிறது இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ கார் ஷெட் இருக்குது, கார் ஷெட்டை வந்து வேணும்ட்டே அளக்கிறது, இப்படி மக்களை வந்து அலக்கழிக்கிறது. விடுபட்ட வரி இனங்களுக்காக அரசாங்கம் இதை பண்ணது நல்ல விஷயம். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த பில் கலெக்டர் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கார் செட்டுக்கு போடுறது அதெல்லாம் வரியை போடக்கூடாது. இப்படி போட்டு மக்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க, மக்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதற்கெல்லாம் வரி போடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி காரணத்துக்கு சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகமாகிட்டே இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியிலையும் கேட்குறது இல்லை, காவல்துறையும் கேட்குறது இல்லை. தரமற்ற பொருட்கள் விற்கிறாங்க. அத்தனை இளைஞர்கள் வந்து அங்கே காலையில் வந்து பார்க்குறேன், மதியம் பார்க்குறேன், சாயந்தரம் பார்க்குறேன், அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றாங்க. அதனால் எவ்வளவு சீர்கேடு வருது, இதையும் கட்டுப்படுத்துறது இல்லை. அதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிடுச்சு கோயம்புத்தூரில். அதை பற்றி ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட சொல்லி இப்போ ஆணையாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். சூயஸுக்கும் இந்த பாதாள சாக்கடைக்கும் விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் போட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு வந்துடுவோம் கோயம்புத்தூரில். சரி பார்த்துலாங்க, அதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு ஆணையாளரும் தயாராக தான் இருக்கார். நாங்கள் விரைவில் அந்த இடத்துலலாம் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்படும். இந்த ட்ரோன் சர்வேனால தான் அவங்களுடைய பேசி தெரிவிக்கலாம். அவங்க சொல்கிறதும் காரணம் கரெக்டு தான், அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்லை. பட் அவங்க சொன்ன காரணம் கரெக்டு தான். அதே காரணத்தை தான் நானும் சொன்னேன். அது சரி செய்யப்படக்கூடிய காரணங்கள் சரி செய்யப்படும். மக்கள்லாம் கிடையாது, அதாவது அதிகாரத்தை அந்த நிர்வாகத்தை வந்து சீர் செய்யணும் அப்படிங்கிறத கோரிக்கை. பில் கலெக்டர் வந்து சரியாக பண்ணலைன்னா அப்புறம் அவர்களுக்கு அடுத்தது மாறுதல் தான். சரி, அதற்கு வந்து அடுத்த கூட்டத்தில் அதை பேச தான் போகிறேன். இதற்காக ஒரு கூட்டம் போடணும். அதில் சில தப்பு நடக்குது, சில என்ஜிஓ என்ற போர்வையிலே வந்து சில தவறுகள் செய்கிறார்கள். அதையும் சரி செய்ய வேண்டும், சரி செய்து விடுவோம். நன்றி.